நேத்து தான் புது பொண்ணு, இன்னைக்கு பழைய பொண்ணுடி. வெக்கப்படாம சாப்பிடு. ஏக்கா மறுசோறு வைக்கிறியா? நேற்றுதான் தூங்கிட்டீங்க, இன்னைக்குமா? சரியான தூங்கு மூஞ்சி. கருப்பாயி, இன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன்லம்மா, கோச்சுக்காத. இவனை பத்தி ஏதாவது கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் சட்டம். போடி வேலையை பாரு. இந்த பாடுபடுத்துறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. இந்த வீட்டுல மறுசோறு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இந்த வீட்டுல தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? இந்த வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? இவ கொல்லப்பக்கம் என்ன பண்றா? ஏண்டி, என் தம்பிக்கு சோறு போடுறத விட இதுக்கு ஒத்தடம் கொடுக்கறதா ரொம்ப பெருசா போச்சா? ஒத்தடம் கொடுக்கறாளா? ஒத்தடம் ஒத்தடம். நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், உனக்கு என்னம்மா தலையெழுத்து? நீ எங்கேயாவது போயிடு. கருப்பாயி, 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 அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துரு. போமா.
போ. கருப்பாயி, வைத்தியர் அங்க இல்லனாலும் இருந்து கையோட கூட்டிட்டு வந்துரு. என்ன சீக்கிரம் போ. உனக்காகத்தான் இந்த பச்சையை அரைக்கிறேன். இந்த மருந்திலே சரியாயிடும், கவலைப்படாத. இடைஞ்சது போ. ஏ கருப்பாய், அண்ணா காவடிக்கார மாதிரி மணி ஆட்டிட்டே நிக்கிறீங்க. வர்றமில்ல, நீங்க கண்டுபட்டு இருந்து வந்துட்டா நாங்க கை கட்டிட்டு நிக்கணுமா? சரி, இவங்க நினைப்பு. அப்பாவுக்கு காய்ச்சல், உடனே வரவும். இப்படிக்கு வடிவு. ஆமா, வேற வேலை இல்ல. மணி அடிக்கிற மணி அடிச்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு பூரா மணி அடிச்சுக்கிட்டே இரு. உனக்கா எனக்கான பாத்துருவோம். பானை உடைச்சிட்டியா? மருந்து பெட்டியும் உடைச்சிட்டியா? உனக்கு இருக்கிற திமிரு வேற யாருக்குமே இல்ல. உன் மனசுல மலையூர் மம்முட்டியா நினைப்பா? அப்பா, அம்மா கருப்பாய், இனிமே உங்ககிட்ட நான் தகராறு பண்ண மாட்டேன். முதல்ல இந்த புண்ணுக்கு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். ஐயா, இதே மாதிரி இன்னைக்கு 3 வேளை, நாளைக்கு 3 வேளை இந்த மருந்தை தேன்ல குழைச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்படியும் ஜுரம் குறையலன்னா அதை அனுப்பிச்சிடாதீங்க. யாராவது ஒரு ஆள் அனுப்புங்க. ஏன் வைத்தியர? ஏன் வைத்தியரவா? அது வந்து முட்டில அங்க பாருங்க, மண்டையில கட்டுப்பட வச்சிருச்சு. கொஞ்சம் ஏமாந்த தூக்கி போட்டு சாத முதிச்சிரு. ஏமா, அதுக்கு நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ப்பா. நல்ல வேலை, இழுத்துக்கிட்டு வான்னு சொல்லி இருந்த. அது இழுக்கிற இழுப்புல என் உடம்புல உள்ள சதையெல்லாம் தரையில ஒட்டி உரிச்ச ஓடி மாதிரி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பேன். என்ன வைத்தியர் உங்களுக்கு? இருச்சாங்க. இப்படி ஒரு சிரிப்பா? அதுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நானே இல்லைன்னா கூட கருப்பா என் மகளை கண்கலங்கா பார்த்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாப்பிள, பால் சாப்பிடு. ஆத்தா தினம் டம்ளர் தான் பால் கொடுப்பா, நீ என்ன இன்னைக்கு செம்புல பால் கொடுக்குற? ஆத்தா டம்ளர் தான் கொடுப்பா, உன் மாமன் செம்புல பால் கொடுக்கறேன்னா விஷயம் இல்லாம கொடுப்பனா? விஷயம் இருக்கு, சாப்பிடு. மாப்பிள, இது வரைக்கும் நீ ஒத்த, இப்ப ரெட்டை. இனிமே எல்லாமே உனக்கு ரெட்டை தான். சாப்பிடுறது ரெட்டை, சகலமும் ரெட்டை. சாப்பிடு. மாப்பிள, மிச்சம் கிச்சம் வச்சிடாத, ஏக்கமா நெட்டிடு. மாப்பிள, நான் தெருக்கூத்து பார்க்க போறேன். நீ எப்படி? நான் வரல, நீ போ. அது சரி. இப்ப நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல தெருக்கூத்து கேட்க வர போற. சரிடா மாப்பிள, நான் வர்றேன். இந்த செம்பப்பூடி. வடிவு, வடிவு. என்னங்க? நான் எப்படி இருக்கேன்? மாப்பிள்ள மாதிரி இல்ல? நீங்க எப்பவுமே மாப்பிள்ள தாங்க. பார்த்தது போதும், நான் தெருக்குத்து பார்க்க போறேன். கழுவ சாத்திக்கிடி. இதோ வந்துட்டேங்க. வடிவு,
என்னங்க 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 பாம்பு புத்துக்குள்ள பச்சை கிளி விழுந்துட்டா போல இந்த குடும்பத்துல நான் சிக்கிக்கிட்டேன். விளக்கு வச்சா இவர் இப்படி தூங்குறதோ, பொழுது சாஞ்சா இவரோட மாமா என்ன குறி வைக்கிறதோ புரியாத புதிரா இருக்கு. பாவம் பையன் தூங்குறான், அவனை ஏன் போய் எழுப்புற? உனக்காக நான் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதையா போயிடு. ஒரு சந்தர்ப்பத்துல நீ மரியாதையா கண்டுங்காணாம போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? முன்பின் யோசிக்காம ஊரை கூட்டி ஒருத்தி என் தலையில கட்டின, அவ காய்ச்ச வந்து போய் சேர்ந்துட்டான். அன்னையிலிருந்து நான் பொண்டாட்டி கட்டினா அவ செத்து போயிடுவாங்கிற கெட்ட பேரை எனக்கு உண்டு பண்ணவிலே நீதான். உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு ஏன் தம்பி அடிக்க வர்ற? தினம் தினம் இவர் பண்ற அநியாயம் உங்களுக்கு தெரியாது. தெருக்கூத்துக்கு போறேன்னு சொல்லி பரண மேல ஒளிஞ்சிருக்கிற கெடுக்க பார்த்தாரு. நான் உன்னை கெடுக்க பாத்துறான். சமையக்கட்டுல சாப்பிடும் போது என்கிட்ட என்ன சொன்ன? அவங்களுக்கு அப்புறம் ரூமுக்கு வாடி நீ சொல்லல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நீ கவலைப்படாத வடிவு. உனக்கு ஒரு ஆம்பளை தான் தேவையா இருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அன்பு காட்டுற இதயோட இருந்தா என்ன நீ ஏத்துக்கிட்ட. இந்த ஊரே கூடி ஒன்னா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்டுல மட்டும் இல்லடி, எந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம எந்த ஆம்பளையும் கதவை தட்டவும் மாட்டான், திறக்கவும் மாட்டான். உன் புருஷனை விட்டுட்டு ஏன் தம்பியை வளைக்க பார்த்த, அந்த நேரம் பார்த்து இந்த அப்புறாடி முடிச்சுக்கிட்டான். உடனே பிளேட்ட மாத்துற. அடியே, நான் பார்த்துட்டு வந்த கூத்த விட இது ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த வீட்டுக்கு வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொன்ன எந்த உண்மையும் உங்க காதுல ஏறல. பாரபட்சமாவே பேசிக்கிட்டு வரீங்க. இனிமேலும் நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கு உண்மையானவளா இருக்க முடியாது. அவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல. நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பழிச்சுக்கிறோம். அடி பொடி எச்சுக்கல நாயே, நீ போனா பாபான்னு வரவேற்க அங்க உரமறையா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அத கழுத போறாளா போய. அத்தா, நான் போயிட்டு வர்றேன். போடா போ. இவ கூட போனீன்னா வேளா வேலைக்கு சோறாக்கி போட்டு விளக்கு வச்சதும் பாலை காய்ச்சி கொடுப்பா. போ.